ஹலோ, அப்படியே கிளம்பியிருக்கேன் இன்னைக்கு. கிளம்பி ப்ளூ வாட்டர் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. துபாயில் பாம் ஐலாண்ட்ஸ் மாதிரி ப்ளூ வாட்டர் ஐலாண்ட். அது வந்து ஒரு மேன்மேட் ஐலாண்ட் தான். அதுவும் அங்கே போயிட்டுருக்கேன். ஒரு ஈவினிங் வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போவோம். அங்கே போயிட்டு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாத்தையும் காமிக்கிறேன். அண்ட் நிறைய விஷயம் இருக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் எயின் துபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிண்ட் வீல் கூட இருக்குது. ஸோ சன்செட் அங்கே போய் பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து மரீனா ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் போவோம். ஆக்சுவலி மரீனாக்கு அந்த சைடு இந்த ஐலாண்டு பாருங்க. தெரியுதா? ஹெரிஸ் பில்டிங்ஸ், மரீனா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா. இந்த டனலை கிராஸ் பண்ணி மேலே போகணும்னா நம்மளோட எக்ஸிட் வரும். ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் எக்ஸிட் ஒன்று வரும். நம்ம அதை எடுக்காம நேராக போனால் மரீனாக்குள்ளே என்டர் ஆகிடலாம். ஆக்சுவலி இப்போது ப்ளூ வாட்டர் ஐலாண்டுக்கு உள்ளே இருந்தும் நம்மளால் ப்ளூ வாட்டர் ஐலாண்ட்லேருந்து கிராஸ் பண்ணியும் நம்ம மரீனாக்குள்ளே வர முடியும். அதுவும் எப்படி நான் காமிக்கிறேன். நம்ம அந்த சைடு தான் ட்ராவல் பண்ணுவோம் இன்னைக்கு. அந்த சைடு தான் போவோம். இந்த இடம் பேர் வந்து ஜுமேரா லேக் டவர்ஸ். இந்த ரோடெல்லாம் கூட நம்ம போவோம் ஒரு வாட்டி. எடுத்துகிட்டு போவோம், நான் காமிக்கிறேன். இந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒரு வாட்டி. ஸோ தெரியுதுங்களா? ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் எக்ஸிட்டு தான். ஸோ நம்ம அந்த எக்ஸிட்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ண முடியும். 40னா 60 வரைக்கும் ஓட்டலாம். ஓகே, 50 போட்டிருக்காங்க. ஸோ 70 வரைக்கும் போகலாம். நம்ம 60ல் தான் போகிறேன் ஸ்லோவாக. இந்த சைடில் சன்செட் ஆகுறது சீல நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஜெயிண்ட் வீல் அதான் எயின் துபாய். த பியூட்டிஃபுல் அரேபியன் சீ. ஓகே, அப்படியே நான் போய் பார்க் பண்ணிட்டு காரை அப்படியே மேலே நடப்போம். ஓகே, பார்க்கிங்கும் காட்டலான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே இப்படியே இறங்கி இது கீழே அப்படியே கீழே இறங்கும் டனல் மாதிரி. இந்த கீழே இறங்கி போகணும்னா ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் வரும். ஆக்சுவலாக நான் இங்கே வந்த புதுசுலலாம் இந்த இடத்துல பெய்ட் பார்க்கிங் கிடையாது. இப்போ வந்து பெய்ட் பார்க்கிங். ஐ திங்க் பெர் ஹவர் 20 dirhams நினைக்கிறேன் பெர் ஹவர். இந்த இடத்துல விடும்போது பக்கத்துல எஸ்கலேட்டர் வரும். ஸோ அங்கே விட்டுருவேன் நான். நார்மலாக ஏறி மேலே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. இன்னைக்கு யாரும் இல்லைங்க, பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இவி பார்க்கிங் கிடைச்சிருச்சு. நம்ம இங்கே பார்க் பண்ணிடுவோம் காரை. ஓகே, கிளம்புவோம். பார்க் பண்ணிட்டேன் காரை பார்க் பண்ணிவிட்டு இவி பார்க்கிங்கில் தான் பண்ணியிருக்கேன். நமக்கு இங்கே இவி பார்க்கிங் இருக்குது. கார் கொஞ்சம் அழுக்காக இருக்குது நேற்று மழையினால. ஸோ கார் தொடக்க சொல்லியிருக்கேன். ஓகே, அப்படியே மேலே போவோம். மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மேலே போகிறேன். எஸ்கலேட்டர் இருக்குது. அப்படியே நம்ம மேலே 2 ஃப்ளோர், 2வது ஃப்ளோர் போகணும். நம்ம கீழே இருக்கோம் ஆக்சுவலி. அதனால் 2 ஃப்ளோர் மேலே போகணும். கீழே கொஞ்சம் பார்க்கிங்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி. கம்மியானா ஆள் இல்லை. இங்கே மேலே ஒரு பார்க்கிங் இருக்குது. ஓகே, இங்கே கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் விட்டுட்டுருக்காங்க காரு.
இங்கே ஃபுல்லாக நிறைய பேர் இருப்பாங்கங்க, நிறைய கண்ட்ரி ஆளுங்க இருப்பாங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிளேஸ். சன்செட் ஆகிறதுக்குள்ளே இந்த இடத்த கவர் பண்ணும். இன்னும் நைட்டில் வந்து லைட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது பின்னாடி இருக்கிறது தான் எயின் துபாய் சாரி. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படியே போவோம் நம்ம. என்ன இன்னைக்கு களை கட்டுது, பீச்சு பயங்கரமாக இருக்குது. என்னங்க அலை ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தண்ணி பயங்கர கலங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் எப்படி இருக்கு? இந்த சைடில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, யாட்ஸ் எல்லாம் யாட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுங்க. இந்த ஹோட்டல் வந்து அட்ரஸ் அது பக்கத்தில் அப்படியே லைனா ஹோட்டல் இருக்கும். டபுள் ட்ரீ, ஷெரிட்டன், ஹில்டன் இருக்கும் அந்த சைடு. எல்லா ஹோட்டல்ஸுமே இருக்குது இந்த சைட். பாருங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு கார்ஸ். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லாக இல்லை ஏரியாவே? அது மரீனா, அந்த சைடு மரீனா ஃபுல்லாக. பீச் பயங்கர ஃபுல்லாக இருக்குங்க. இன்னைக்கு டைட்டாக இருக்குது பீச்சு. இந்த இடத்துல பார்ப்போம், அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம். இந்த சைடு இங்கெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பக்கத்தில். அப்படியே ஒரு வாக் மாதிரி போகலாம். அப்புறம் அந்த ஒரு வேக்ஸ் மியூசியம் ஒன்று இருக்குது. அப்படியே இந்த எயின் துபாயும் பார்த்துட்டு அப்படியே மேலே போவோம். நம்ம மேலே வந்து ஆக்சுவலி அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த சைடு போனால் இன்னொரு நல்ல வியூ இருக்குது. அப்படியே க்ராஸ் பண்ணி மரீனா சைடும் போவோம். ஓகேவா? நீ ஃபுல் யாட்ஸு எல்லாமே பார்ட்டி வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பார்ட்டி தெரியுதா? அது ஃபுல்லாக யாட்ஸ் தான், ஃபுல்லாக நிற்கிறானுங்க. பாருங்க இந்த சைடு. ஏன் இவ்வளோ பேர் என்னத்தை பண்ணுறானுங்கன்னு தெரியல எனக்கு. இந்த சைடு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ். இது மியா. எயின் துபாய் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ ஏதோ டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதை யாரும் மீன் ஆப்ரேஷனில் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா கார் மாதிரியே ஒரு இது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. நான் 100% நான் ட்ரை பண்ணுவேன். இதில் செமையாக இருக்குல்ல, ஃபெராரி மாதிரியே ஓட்டுறானுங்க தண்ணியில். ஃபெராரி பார்த்தீங்களா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறானுங்க. அதை ஒருத்த வீடியோ வேறு எடுத்துகிட்டு வரோம் பக்கத்துலேயே. இதை வந்து தோ க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அரவுண்ட் 100 dirhams, 2000 rupees, 2300 rupees அந்த மாதிரி பர் பர்சன் நினைக்கிறேன். அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். இதில் போனோம்னா ஒரு 1 hour 2 hours அப்படியே ஒரு துபாயை சுற்றி காமிப்பாங்க வாட்டரில். அப்படியே உங்களுக்கு ஃபுட்டும் இருக்கும் அதில். நல்லா இருக்குல்ல? நான் போயிருக்கேன் அதில் ஒரு வாட்டி. அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அப்போ நான் போனேன் ஒரு வாட்டி. அப்போ எப்படி இருந்ததுன்னா அவ்வளோ ஒன்றும் எனக்கு பிடிக்கல. ஃபுட்டு நல்லா இல்லை, அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை ஃபுட்டு. மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஓகே ஃபுட்டு தான். பட் யாட்டில் போகும்போது நம்மளே ஃபுட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன்
நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபுட் நல்லா இருக்கும்ல, அவனும் கொடுக்குற ஃபுட்டு ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காது. என்னென்ன ரூல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வாட்டர் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் இஸ் சண்டேஸில் வந்து 10 AM to 11 PM. அதே மாதிரி Thursday to Saturday 10 AM to 12 PM. Please wear respectable clothes. Please refrain from showing affectionate behavior. Watch your steps if you are falling. No pets or animals are allowed. Children under the age of 14 must be accompanied by the adults at all times. Do not throw food or litter in the water. Smoking is allowed only in designated areas. And no bicycles, skateboards, scooters, hoverboards or dangerous activities allowed. ஓகே, இதான் ரூல்ஸு. இதில் நம்ம கேமராவை பற்றி எதுவும் சொல்லலை, அதனால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். மற்றவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்தால் எல்லாமே ஃபைன் தான். யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என் கண்ணாடி ரொம்ப இதுவாக இருக்கா? நல்லா தான் இருக்குல்ல? ஓகே. ஸோ இந்த சைடு நிறைய நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் பார்ப்போம். இங்கே வரேன், செம்மையாக இருக்குல்ல? 45 minutes இது ஆக்சுவலி. நம்ம ஏறணும்னா 45 minutes ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். இப்போ இதில் வந்து இந்த லேசர் ஷோலாம் நடத்துகிறாங்க ஈவினிங் டைம். நல்லா இருக்குல்ல? அப்படியே வந்து சில நேரத்தில் இங்கே தான் அப்படியே வந்து நின்றுவேன். அப்படியே நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரிலாக்ஸிங் மோடுக்கு போயிட்டு நல்ல ஒரு ஏரியா அது. நான் யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரும். ஏன்னா இதுதான் பார்க்க வேண்டிய இடம் துபாயில். ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும் இந்த இடம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஐஸ்கிரீம்ஸ், ஷீன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிளேசஸ் தான் இது, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே. நம்ம ஒரு வாட்டி வந்தால் சாதாரணமாகவே ஒரு எனிவேர் பிட்வீன் ஒரு 4 to 5 பீப்புளுக்கு ஒரு 1000 dirhams, ஒரு 25,000 rupees ஆகும். லண்டன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. ஹவுஸ் பாப்ஸ். ஓகே, மெயின் துபாய் பக்கத்தில் வந்திருக்கோம். ஃபுல்லாக தெரியுதான்னு தெரியல. குட்டி பஸ்ஸு குழந்தைங்களுக்கு. அங்கே பாருங்க ஒருத்தனுங்களே, என்னம்மா என்ஜாய் பண்ணிருக்கானுங்க பாருங்க. மேலே ஏதோ ஒரு ப்ரைவேட் பார்ட்டின்னு நினைக்கிறாரு. யாட் மாதிரியும் இல்லை, க்ரூஸ் மாதிரியும் இல்லை. காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், நம்மளும் பண்ணலாம். ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்டி, ஒரு யாட்டில் எல்லோரும் அப்படியே ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு ப்ரைவேட் பார்ட்டின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இந்த சைடு. இந்த ஐபேடு, கேமரா எல்லாம் கொடுப்பேன். அதோ இருக்குது ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த கேம் வந்து ஒரு கேம் வந்து 15 dirhams ஒரு வாட்டி விளையாடினா, 3 வாட்டி விளையாடினா 30 dirhams. பவுன்ஸ் த பால். கிஃப்ட்டு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? இதை தாங்க காட்டணும்னு நினச்சேன். இதை தான் நான் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரொம்ப ட்ரை பண்ணி தோற்று போயிட்டேன். ஆக்சுவலி கார்டு கூட யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை, நிறைய எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா? இதில் இந்த கார்டை போட்டுட்டு இது வந்து ரைட் லெஃப்ட்டு, இது வந்து ப்ரெஸ் பண்ணணும், இது அப்பு. அது பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்களா, ஆப்பிள் வாட்ச்சு, ஐபேடு, ஐஃபோனு, சாம்சங் இயர்பட்ஸு,
சாம்சங் டேபு, கேலக்ஸி வாட்ச் கொடுக்குறாங்க, பட்ஸ் லைவ் கொடுக்குறாங்க, கேலக்ஸி டேப் 6S9 கொடுக்குறாங்க. ஆசையாக இருக்குது, ட்ரை பண்ணுவோமா? பல்ப் வாங்கணும்னு தோணுது, ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ இந்த இடம் பேர் வந்து அதே தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. கிளேன் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட். இந்த சைடு லண்டன் சைட்ஸ், ஸ்டார்பாக்ஸ். இங்கே தான் அந்த வேக்ஸ் மியூசியம், மேடம் டு சைட். பியூட்டிஃபுல் அல்ல? So this is the warp. எல்லாரும் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குல்ல இந்த இடம்? ஃபுல் வியூ. அப்படியே நடந்து போக வேண்டியது தான், அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த இடம். جان يعني شارلوك هولمز في نفسك كده. شارلوك هولمز. நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க, எல்லாமே ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஷாப்ஸ். ஹார்ட் ராக், ஐ லவ் துபாய். மேட் கிக்ஸ் தான் இந்த ஷூஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்னீக்கர்ஸ் எல்லாம். பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டோர் நினைக்கிறேன். ஸ்னீக்கர்ஸ். தாய் ஸ்ட்ரீட் ஃபுட். ஹாய். நோ, ஐம் நாட் லுக்கிங் ஃபார் இது ஃபுல்லாக அரபிக் பர்ஃப்யூம்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. ஒரு நாள் ஒரு ஈவினிங் அவுட்டிங் வரலாம், ரொம்ப நல்ல இடம். Discover Dubai. குழந்தைங்க விளையாடுறது எஸ்கலேட்டரில் ஏறி அப்படியே மேலே போகணும். நைஸ் டு see you. இங்கே எல்லாருமே அவங்களோட எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. அட்ரஸ் ஹோட்டல் இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன், இங்கே நல்லாயிருக்கும். திஸ் இஸ் ஹாட் டாக். இந்த வியூ பார்த்தீங்களா? இந்த வியூ எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லாக இல்லை? இந்த சைடு தான் சன்செட் வரும். அது நம்ம மரீனா சைடு, அந்த சைடு போயிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த வியூ. இது என்னோடய ஃபேவரட் பிளேஸ். அடிக்கடி இந்த இடத்துல வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துப்பேன் நான். ரொம்ப பிடிக்கும் இந்த இடம்.
இந்த பிரிட்ஜ் மேலே அப்படியே நடந்து போயிட்டே சுற்றி எல்லாத்தையும் அழகாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அழகை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டியது. இந்த இடத்துல நல்லா அடிக்கும் காற்று. இங்கே பாருங்க அட்ரஸ் ஹோட்டல். இது ரொம்ப ஒரு ஐகானிக் ஸ்பாட். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் யார். இது வந்து துபாய் கவர்மெண்ட்டோடதுன்னு நினைக்கிறேன், ஆர்டிஓடது. அது பின்னாடி பாருங்கள் எதுனா முக்கியமான விஐபிஸா என்னன்னு தெரியல. இவங்க ஃபஸ்ட்டு வராங்க, அவங்க பின்னாடி வராங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்கள் பார்ட்டி பண்ணிட்டு போகிறானுங்க பாருங்கள், ஃபேமிலி பார்ட்டி. இது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இல்லை வருது. இங்கே வருங்க பிலிப்பினோஸ் நினைக்கிறேன், பிலிப்பினோஸ் இல்லை சைனீஸ் பார்ட்டி பண்ணுறாங்க. துபாய் லைஃப் ஜாலி பண்ணிக்கிட்டு சம்பாரிச்சது எல்லாத்தையும் இங்கேயே செலவு பண்ணிவிட்டு ஊருக்கு வர வேண்டியது தான். டோ க்ரூஸ் மேலே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த இது ஃபுல்லாக லஞ்ச் எல்லாம் லஞ்ச் இல்லை டின்னர் சமைச்சிட்டு அங்கேயே பஃபே மாதிரி வைப்பாங்க, நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அவங்கள வந்து சர்வ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் காமிக்கிற பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இவருங்க ஒருத்தன் டிக்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடம் வந்து ஒரு மஸ்ட்டு. துபாய் வந்தால் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடம். அப்படியே நடப்போம். ப்ரைம் ஸ்பாட் ஆக்சுவலி. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ண வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க துபாய் மரீனா. ஏன்னா பக்கத்துலேயே பீச்சு, ஃபுல்லாக ஹைரைஸ் பில்டிங்ஸ். சூப்பர் வியூ. இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கி அந்த இடத்துலேருந்து அப்படியே இங்கேருந்து இப்படியே நடந்து போய் அது ஹெலிகாப்டர் இருக்குல்ல அது வரைக்கும் போக ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, மீன் டைம் வந்து கரெக்டாக சன்செட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இடத்து வரைக்கும் போகிற டைமில் போமா. வேறு சன் அப்படியே செட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லோரும் ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. துபாயில் வேலை செஞ்சுட்டு ஃபேமிலியோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது இங்கே. அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் பார்க்கறதுக்கு இருக்கிறதுனால ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து காசு சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். சூப்பராக இருக்குல்ல. படிக்கட்டில் இறங்கி அப்படியே நேராக பீச்சை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே ஒரு சில ப்ரைவசி பாலிசிலாம் இருக்குது. நம்ம எல்லாருடைய ஃபேஸ்லாம் காமிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளோட வேலையை பார்த்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. செம்மையாக இருக்குல்ல, பிரம்மாண்டமாக இருக்குது அட்ரஸ் ஹோட்டல். அது மேலே எண்டில் ஒரு இன்ஃபினிட்டி பூல் இருக்கும். அதில் சன்செட் பியூட்டிஃபுல் ஆகுதுல்ல. what a beautiful sight. இந்த மாதிரி கிடைக்குமா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சன்செட் ஆகுது பாருங்க. இல்லை, இது வந்து டபுள் ட்ரீ ஹோட்டலோட இது டபுள் ட்ரீ அங்கே இருக்கிறதுனால அவங்களோட ப்ரைவேட் பீச். இது எல்லோரும் ஆக்சஸ் பண்ண முடியாது.
சன்செட் பார்க்கணுன்னு வந்தேன். சன்செட் பார்த்துட்ருக்கேன். அப்படியே நடக்கும். செம்மையாக இருக்குல்ல. 911 ஒரு ஸ்விங் இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து சன்செட்டை பார்க்குற மாதிரி அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே எங்கன்னா அப்படியே போகும்போது எதுனா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு செம்ம தாகமாக இருக்குது. எதனா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படியே போகலாம். போகும்போது அப்படியே வந்து உட்காருவோம் சன்செட் பார்க்குறதுக்கு. வாக் போயிட்டு வருவோம். இந்த பீச்சில் இறங்கி மண்ணில் நடந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சன்செட் அப்படியே பார்த்துட்டு பியூட்டிஃபுல் சன்செட். அப்படியே உட்காந்தா சூப்பராக இருக்கும். டைம் லேப்ஸ் போட்டு உட்காந்தா. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஸ்பீட் போட்டு, இந்த வாட்டர் ஸ்கூட்டர் ரெண்ட் எடுக்க முடியும். ஜெட் ஸ்கீ, இது வந்து இந்த படத்தில் ஏதோ ஒரு படத்தில் பேங்கில் ரித்திக் ரோஷன் பண்ணுவாங்க அந்த இது. ஓகே, அது பேர் ஜெட் ஸ்கீ. வாட்டர் ஸ்கூட்டர்லாம் இல்லை, ஜெட் கார், E-foil, ஃப்ளை ஃபிஷ், பனானா டோனட் ரைட், சிங்கிள் டபுள், சப் பேசஞ்சர், பேராசைலிங், ஜெட் போட், ஃபிஷிங் ட்ரிப்ஸ், விண்ட் சர்ஃபிங், பெடல் போட் எல்லாமே இருக்குது. எல்லாமே ரேட்டும் போட்டு. ஓகே, புக் பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணோம். நம்மளை கூப்பிடுவாங்க. நம்மளை கூப்பிட்ட உடனே நம்மளோட ரைடு நம்ம போக வேண்டியது. இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இதுதான் கவுண்டர். எல்லாமே ரேட்டு நம்ம இப்போ தானே பார்த்தோம். எல்லா ரேட்டும் போட்டிருக்கு. பாஸ் பண்ணி பாருங்கள் எதாவது ரேட்டு வேணும். இங்கே பாருங்கள் வாட்டர் அட்வென்ச்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது வேறு லெவல். கார் மாதிரி இருக்குது. வாவ், விவன் பார்த்தானா வாவ், கார் மாதிரியே இருக்குது. ஆனால் போட்டு பியூட்டிஃபுல்லாக இல்லை, செம்மையாக இருக்குது. அப்படியே சன்செட், பியூட்டிஃபுல் வியூ. ஒரு 360 டிகிரி வியூ. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுல வியூ. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. இப்போ அப்படியே லைட்டாக வேர்க்க ஆரம்பிக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை. நான் பீச் பக்கத்தில் ஏன் போகலன்னா, தண்ணி பக்கத்தில் ப்ரைவசி கிடைக்க வேணான்னு பார்க்குறேன். பட் ஒரு வாட்டி வேணால் தண்ணி பக்கத்தில் போயிட்டு வரலாம். பக்கத்தில் வாங்க. நடந்து கிளம்பும். குளிச்சுட்டு வரவங்க எல்லாருமே வந்துட்டு மண்ணெல்லாம் கழுவணும்ல, அதுக்காக இங்கே வருவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டேப் மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து இன்னும் வாஷ் பண்ணுவாங்க. எல்லாருமே க்யூவில் நின்று போயிட்டு அதில் வாஷ் பண்ணுவாங்க. நிறைய டூரிஸ்ட்டுங்க இங்கே. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் டூரிஸ்ட்.
இதெல்லாம் டூரிஸ்ட் டைம் தான். பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்கானுங்கள. பிளேஸ் த பீச். இந்த இடத்தெல்லாம் ட்ரை பண்ணணும், வரணும் ஒரு வாட்டி. இனிமேல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த இடத்துல. ஜுமேரா வெஸ்ட் பீச்சில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சைடு நாங்கள் எதுவும் பண்ணல இன்னும். இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். இந்த இடம் பேர் வந்து ஸ்மோக்கி பீச். ஸ்மோக்கி பீச் நல்ல ஒரு கான்செப்டில் கட்டியிருக்காங்க, ஒரு டனல் மாதிரி. அப்படியே மாலில் போய் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்கானுங்களே கான்செப்டே. அப்படியே டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்குது. ரெட்ரோ பீச். டெசர்ட் பகி டூர். இங்கே பார்த்தீங்களா இந்த வண்டியை? இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன? டெசர்ட் 425, 595. டெல்லி துபாய் டூர் கூட இருக்குங்க. I just want to check this one. Yeah. So it will For 12 minutes, 710 dirham. to 12 minutes. Yes. So which place you will cover? There's this location, Dubai Police Academy. Okay. Here are the... Yeah. Yeah, we you have have- the another one since there's this location is in Atlantis. Okay. Yeah. So this is for one person. Yeah, there's price per person. Private tour, yes. yeah. Thank you. You're welcome. Have a nice day. Yeah, you too. Well, she is very kind to explain. Pamphlets கொடுத்துருக்கா. Pamphlets நம்ம போய் பார்ப்போம். Tour with breakfast at Albaida Resorts. வா வேறு லெவலில் இருக்குது ப்ரைஸ். எல்லாமே பர் பர்சன் தான். 1500னா 30,000 போட்டுங்க. 1400னா 32,000, 33,000. இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. One or two distance covered approximately 25 kilometers. ஃபோன் நம்பர் இருக்குது இதில். இதுதான் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஆட்டர் பலூன் 1350 per person. இதை நான் பண்ண போகிறேன். ஆனால் இது இப்போ பண்ண முடியாது, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்மர் முடிஞ்சதை ட்ரை பண்ணலாம். அப்படியே நடந்து திருப்பி பின்னாடி போவோம். அந்த இடத்துல போயிட்டு எதனா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி எதனா ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். இருக்குது எனக்கு. கேட்ச் 22 கேட்ச் 22ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே இருக்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்களா, போலீஸ் ட்ரெஸ் போட்டுருக்குது. இவங்க கேட்ச்ன்றதுனால போலீஸ் ட்ரெஸ் போட்டுருக்குதா என்ன கதைன்னு தெரியல. ரெஸ்டாரண்ட் மாதிரி பார்த்து உட்காந்து எதுனா ஒரு ட்ரிங்க் எதனா எடுப்போம். ட்ரிங்க் குடிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப தாகமாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள் எல்லாம் இருக்காங்க இங்கே. டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள் எல்லாம் அப்படியே சும்மா நடந்தாலே இந்த மாதிரி புது முகம்லாம் பார்த்தாலே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். வீட்லேயே உட்காந்துருக்கிறதுக்கு இல்லை எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கேன். லைட்ஸ் போட்டோன்னே அட்ரஸ் ஹோட்டல் எப்படி இருக்குது பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இன்றைக்கி சன்செட் வந்து 6:51. ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சு, சன்செட் டைம். எப்படி இருக்குல்ல வியூ. சூப்பர் வியூ.
இது பேர் வந்து பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, த பாட்ஸ். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வரணும். இது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட், நல்ல ஒரு 6 to 7 people உட்காரலான்னு நினைக்கிறேன் உள்ள. ஃபுட்டு வந்து என்ன ஃபுட்டுன்னு தெரில, நிச்சயமாக இந்தியன் கிடையாது. ஸோ பிரியாணி கிடைக்காது. நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி பாடாக இருக்கும். பாட்னா இந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதுதான் அந்த ஒரு பாட். அதுக்குள்ளே அந்த மாதிரி 21-22 இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அபிபி கம் டு துபாய். எஸ்கலேட்டர் கிட்ட வந்துட்டோம். வரும்போது என்னாச்சுன்னா இந்த சைடு வந்து ஏற ஆரம்பிச்சு, இறங்குற இடத்துல ஏற ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி சென்னை ஏர்போர்ட்டில் பண்ணி முட்டி ஃபுல்லாக அடிபட்டு கட்டு போடுற அளவுக்கு ஆச்சு எனக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் நடந்தது. ஆக்சுவலி வேலை பார்த்துட்டேன். ஒருத்தன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் சொல்லல, ஐயோ நீ வந்து இதுவில் நடக்கிற ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர பாரியா. சிரிக்கிறாங்க என்னை பார்த்து, யாரா இவன். வெளியே போயிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணுவோம். வெளியே இருந்து வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது. இங்கே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஏரியா. எப்படி இருக்குது பாருங்க. இந்த லண்டன் ஸ்லைடுன்ற இடம் நல்லாயிருக்கும். நான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். வாங்க போய் பார்ப்பாங்க, எதனா சாப்பிட்லாம். லைட்டாக பசிக்குது. ஹாய், crispy chicken? Yeah, that's fried chicken burger. Fried chicken burger. I want one. Classic chicken. Classic chicken burger? Yeah. And I want one takeaway and one dining here. Anything else? Cool drinks, what you have? How much is 103 for you. Okay. ரெண்டு கிளாசிக் சிக்கன் பர்கர், அப்புறம் ஒரு டயட் கோக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பில்லுனா கிட்டத்தட்ட 103. ஒரு பர்கர் வந்து 45 dirhams. கிளாசிக் பர்கர் ஒன்று 1000 rupees கிட்ட வரும். கரெக்டு தான், நம்ம ஊர்லேயும் இதே ரேட்டு தானே. வெளியே தான் கொசு கடிக்குதுன்னு பார்த்தா இந்த பொண்ணு சொல்லுது இங்கேயும் கொசு இருக்குதுன்னு சொல்லுது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. என்னால் வெளியே உட்கார முடியல. பயங்கரமாக கடிக்குது கொசுப்பா. முதுகெல்லாம் கடிச்சிச்சு கொசு. ஓகே, ஃபுட்டு வரட்டும். ஃபுட்டு வந்தோடனே இப்படி ஃபுட்டை காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இங்கே. தேங்க்யூ. செம்ம கொசு. இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது தான். ஃபுட்டு வந்துருச்சு, எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். தேங்க்யூ ஸோ மச். ப்ளூ வாட்டர் ஐலாண்டுக்குள்ளே வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா, இப்போ நம்ம கார் விட்டுருக்கோம்ல, காருக்கு வந்துட்டு per hour 20 dirhams பார்க்கிங். அது வந்து வே ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மினிமம் ஸ்பெண்ட் வந்து 100 dirhams நினைக்கிறேன். பிளேட்லேருந்து இறங்க போகிறேன். எல்லோரும் அங்கே என்னத்துக்கு நிற்கிறாங்கன்னா, பார்க்கிங் ஸ்பெண்ட் பண்ண தான் ஃப்ரீ, ஸ்பெண்ட் பண்ணலன்னா பே பண்ணணும் பார்க்கிங். நல்ல ஒரு இதுவாக முடிஞ்சது. அப்படியே போக வேண்டியது. கார் இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த பையனுக்கு இப்போ இது கொடுத்துடலாம். $20. ஒரு வாட்டி ஒரு கார் டூர் மாதிரி ஒன்று பண்ணணும். நம்ம ஊரில் இன்னும் டெஸ்லா வரல. ஸோ அதை பற்றி மறந்தே போய்ட்டேன் நான். அது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். ஃபுல்லாக டெஸ்லாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே இந்த காரை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வீலாக் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளம்பிட்டேன், கார் எடுத்துட்டேன். ஓகே, பாய்.